ஐயா, நாங்கள் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல. இந்த மரம் ஒன்று இருக்கு இல்லையா, அது காஞ்சி போச்சுன்னா இலைக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டங்கள், அரசாங்க திட்டங்கள் அப்படிதான் இருக்கு. இந்த கலாச்சாரத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஆணி வேறு நாங்க தாங்க ஐயா. மண்ணில் தண்ணி ஊத்துங்க, மண்ணில் தண்ணி ஊத்துங்க. ஆணி வேறா இருக்கக்கூடியவங்க நாங்க தான். எல்ஐசி பில்டிங் இருக்கு, பெரிய பில்டிங், அது கடகால் தெரியுமோ, அந்த மாதிரி மறைஞ்சிருக்கிறோம். அதையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம். இந்தியாவில் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குன்னா அந்த கலாச்சாரத்துக்கு அடிப்படையானவர்கள் இந்த 5 தோழாளர் தாங்க. 5 தோழாளர் தான். எல்லாமே 5 தாங்க. வேதமே 5 தான். அது தெரியுமா உங்களுக்கு? 4 வேதங்கள் அல்ல, 5 வேதங்கள். வவல்ஸே 5 தான். 6வது ஷானக, ஷனாதன, அபுபச, பிரத்தன்ன, சொர்ணரிச்சி கோத்திரம். என்ன ஒன்று தனித்தனியா இருக்கிறோம். கடவுளே அப்படிதான் இருக்கிறார். ஒரு காலத்துல ஏக ஏவ புரா வேதகா சர்வமாங் மயா தேவோ நாராயண நாண்யே ஏக அக்னிவர்ண ஏவசேன்னு ஒரு ஸ்லோகன் போகும். ஒரு காலத்துல கடவுளே ஒரு ஆளா தான் இருந்தாராம். ஒரே ஒரு கடவுள் தானா. இன்னைக்கு எத்தனை கடவுள் பரிமாற்றங்கள், எத்தனை பெருமாள் என்ன, முருகர் என்ன, இதெல்லாம் எப்படி வந்தாங்க, எப்படி செய்தாங்க, யார் செய்தது? நாம செய்தோம். 1000 ஆண்டுகள் நிலைச்சு நிற்கக்கூடிய வேலைகளை யாரு செய்தோம்? நாம செய்தோம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டினவன் யாரு? குஞ்சரமல்ல பெருந்தச்சன். அதை சொல்றதுக்கு தகுதி யாரு? அப்பர் பெருந்தச்சனுக்கு தான் அந்த தகுதி. அவன் ஒரு பெருந்தச்சன், இவன் ஒரு பெருந்தச்சன், அவ்வளவுதாங்க ஐயா. ஆக இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 47,814 கோயிலையும் கட்டியவர்கள் இந்த மரத்தச்சர்களும் இந்த பொற்கொள்ளர்களும் தான். இவ்வளவு பெரிய கோயில், இவ்வளவு கோயிலையும் கட்டிட்டு அதுக்கு ஒரு கதவும் போட்டு வாகனங்களும் செய்து அதுக்கு ஒரு பூட்டும் போட்டு சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டோங்க ஐயா. வேற ஒன்றும் தப்பு பண்ணல. நாங்க சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டோம். அதனால வந்த வம்பு. நாங்களே பாலும் தேனும் ஊத்தி இருந்தா அந்த கடவுள் எங்க கூட இருந்திருப்பாரா என்ன ஏதுன்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நான் ஒரே ஒரு வரிங்க ஐயா. இந்த கூட்டமே ஒரே வரி தான். இது ஆட்டோ பின்னாடி கூட எல்லாம் எழுதி போடுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா எங்களை நல்லா வச்சுக்கோ, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும், எங்களை நல்லா வச்சுக்கணும். அதுக்கு ஒரு சரித்திரத்தை புரட்டி பாருங்க ஐயா. நீங்க சரித்திரத்தை பற்றி பாருங்க. பத்மநாபபுரம் பேலஸ் உங்களுக்கு ஒரு அடையாளமா சொல்லலாம். பத்மநாபபுரம் பேலஸ்ல இன்னைக்கு ஒரு பார்வை காட்சி பொருளா மாறி போச்சு அந்த பேலஸ். ஒரு காலத்துல ஓஹோன்னு அந்த அரசர் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்ப என்ன பண்ண அந்த அரசர், அதுக்கு கூட இருந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் வரி விதிக்கணும், அப்பதான் இந்த அரசாங்கம் பெருசாகும் சொல்லி எல்லாருக்கும் வரி விதிச்சாங்க. அப்போ விஸ்வகர்மாவுக்கு இந்த 5 தொழில் செய்வர்களுக்கு வரி விதிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா போச்சு. இடையில யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கும் வரி விதிச்சாங்க. இவங்க எல்லாம் கிளம்பி நேரம் மதுரைக்கு போயிட்டாங்க. மதுரை வளர்ந்தது, இன்னைக்கு அது ஒரு காட்சி பொருளாகி போச்சு. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எங்களை நீங்க நல்லா வச்சிருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்கன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஆகையினால ஐயா, இந்த 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 மரத்தச்சர்கள் தாங்க ஐயா. மயன் கூட ஒரு விழா கொண்டாடி இருந்தாங்க. மயனுக்கு ஒரு விழா கொண்ட மயனை இப்பதான் வெளியே வந்திருந்தான். இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் விழுப்புரத்தில் நடந்தது. அது எதுக்கு நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு? எல்லா பட்டறையும் சீல் வச்சாங்க. இன்ன வரைக்கும் ஒரு 25 ஆண்டுகளா லைசன்ஸே கொடுக்கல இந்த எழுப்பு மிஷினுக்கு, எழுப்பு பட்டிருக்கு, அந்த கட்டிங் மிஷினுக்கு இது வரைக்கும் யாரும் லைசன்ஸ் கொடுக்கவே இல்லை. விழுப்புரம் மாவட்டத்தை சுத்தி இருக்கிற பகுதிகளில் எல்லாருக்குமே என்ன பண்ணாங்கன்னா எல்லா பட்டையும் சீல் வச்சாங்க. என்னடா காரணம் சீல் வச்சாங்க? எதுக்காக சீல் வச்சாங்க? அப்போ நான் ஒரு மினிஸ்டருக்கே ஒரு லெட்டர் எழுதினேன். அப்போ வனத்துறை மினிஸ்டருக்கு, ஐயா இது எதுல கையெழுத்து போட்டீங்க? நாங்க செஞ்சு டேபிள் மேலேயே வச்சுக்கின்னு எங்க இதுக்கு கையெழுத்து போட்டீங்களான்னு கேட்டேன். அப்படிதானே செய்தாங்க அவங்க. நாங்க செய்த டேபிள் மேலே வச்சுக்கிட்டு அவர் கையெழுத்து போறாரு. என்ன போட்டாங்கன்னா, மரத்தை வந்து இவங்க மாத்திடுறாங்களாம், ஷேப் பண்ணிடுறாங்களாம். அதனால திருட்டு மரம் கண்டுபிடிக்க முடியாது. என்னையா நியாயம் இது? யாரையா மரம் வெட்டுறது, யாரு திருடுறது, வனத்துறையில யாரு இருக்கிறது? நான் என்ன கேட்கிறேன், மரங்களை பற்றிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு வனத்துறை. 1000 ஆபீசருங்க, அதுல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம். மரத்தை பத்தி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதுல ஒரே ஒரு மரத்தச்சர் ஏதாவது ஒரு ஆபீசரா இருக்கிறாரா பாருங்க. ஒருத்தம் கூட. எப்படி உருப்படும் அந்த வனத்துறை? அந்த மரத்தை பத்தி என்ன தெரியுமா அவங்களுக்கு? எந்த மரத்தை வெட்டணும், மரத்தை வெட்டக்கூடாதான்னு போர்டு போடுறான். 1000 மரத்தை வெட்டக்கூடாதான்னு. எந்த மடையன் சொன்னது மரத்தை வெட்டக்கூடாதுன்னு? எந்த மரத்தை வெட்டணும், எந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு மரத்தச்சர்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும். அது முத்தன மரங்களை வெட்டணுமா வேண்டாமா? எங்க தாத்தா நல்லவர் தான்.
பெரிய ஆளு தான். எங்க தாத்தா 100 வயசுக்கு மேல இருந்தா செத்து போகணுமா, இன்னும் உயிரோடு இருக்கணுமா, குழந்தைகள் பிறக்கணுமா வேண்டாமா? இது இயற்கையோட சர்க்குலேஷன். ஆகையினால மரத்தை வெட்டுவதும் மரத்தை வளர்ப்பதும் யாருக்கடா உரிமை, யாருக்கடா நல்லா இருக்கிறேன்னா எங்களை மாதிரி மரத்தச்சர்களுக்கு தான் அங்க தெரியுங்க ஐயா. நீங்க சட்டங்கள்லாம் நான் போடக்கூடாது. ஆகையினால எங்களுடைய கோரிக்கை நியாயமானது, மிக 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 நியாயமானது. எதுக்காக நியாயமானது, எதுக்காக கோரிக்கை, இதுன்னு கவனம் இருப்பு. எதுக்காக? டேய் நீங்களாம் பாழா போயிட்டு போறீங்களா, எங்களை கவனிங்கடா. நாங்க நீங்களாம் பாழா போயிடுவீங்க, இந்த சமுதாயம் பாழா போயிடும், இந்த நாடு பாழா போயிடும். எங்களை நீங்க கவனிக்கலன்னா, இந்த 5 தொழிலை நீங்க கவனிக்கலன்னா, அந்த காலத்துல ராஜா வச்சிருந்தான் எங்களை, அந்த காலத்துல ராஜா வச்சிருந்தான். இன்னைக்கும் தஞ்சை பெரிய கோயில்ல போனீங்கன்னா மேல முகப்புல ஒரு பெரிய படம் வரைஞ்சு வச்சிருக்கோம். ராஜா ஒரு தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு கை போட்டுருப்பார். அது எழுத்தாளர் எழுதுறான், முனிவர்கிட்ட ராஜாவை தொடர்பு வச்சிருந்தான்னு. ஸ்தபதி அவனுக்கு எங்க சேவ் பண்றதுக்கு நேரம் இருந்துச்சு, கோயில் கட்டியிருந்தானே, அவன் தான் என் தாடியெல்லாம் வச்சிருந்தான். சபதி மேல தான் தோல் மேல கை போட்டுட்டு இருந்தான் அவன். அப்போ அந்த கோயிலை கட்டி முடிச்ச பிறகு ராஜா மிகப்பெரிய பொண்ணு பொருளா தான் கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்ப சொல்றான், இந்த தஞ்சை பெரிய கோயில் நிக்குமா சாயுமான்னு கேட்கிறான். அப்ப சொல்றாரு, இந்த நிழல் கூட சாயாது அப்படின்னு சபதி சொல்றார். அதை இந்த சரித்திரம் எழுதுறோம், மடையன்னா எழுதுறான், கோயில் இருந்து நிழல உழாதுறான்னு எழுதிட்டான். அது மட்டுமா, எப்படி சரித்திரங்கள் மாறுது? காரணம் நம்ம பேசல, நம்ம வாயால பேசல, இந்த மாதிரி பேசல, கையால பேசிட்டு இருக்கிறோம். ஏதோ தஞ்சை பெரிய கோயில்ல மிகப்பெரிய ஒரே கல்லா, அது 320 டன்னா. இதெல்லாம் எடை போட்டாங்கன்னு தெரியல, அது தெராஸ் கோல்ல ஒத்த கோல் போட்டாங்களா இல்ல டிஜிட்டல்ல போட்டாங்களான்னு தெரியல, எவன் போட்டதுன்னு தெரியல. யாரையா சொன்னது அது ஒரே ஒரு கல்லுன்னு சொல்லி? சரித்திரம் எழுதிட்டான், முடிஞ்சு போச்சு. டிஸ்கவரி எல்லாம் தான் வருது. யாரை கேட்கணும்? உட்காந்துங்கிறாரு இந்த சபதியை கேட்கணும், கண்ணவரை கேட்கணும். அவரை கேட்காம அறிவு போடுறான், அது ஒரே கல்லு, இந்த ஊர்ல இருந்து இங்க யானை கட்டி போச்சு, இது கட்டி போச்சு, எதோ சொல்றான். ஒருத்தன் சொல்றான் ஆரஞ்சு பழத்தை ஊற்றி வச்சுட்டு சொல்றான், இந்த சோள மாதிரி எல்லாம் ஒன்னா மூடிக்குது. அவன் பார்த்தது ஆரஞ்சு பழம் தான். அவன் சொல்றான் அந்த கோயிலை பத்தி. யாரை பத்தி? இந்த சரித்திரங்கள் மாறுது. காரணம் நம்மளை பத்தி யாருக்கும் வெளியே தெரியல. இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு எழுந்து வரவே இல்லை. இது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்திருந்தாருன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மாதிரி காலங்கள் பதில் சொல்லுங்க ஐயா. அதாவது காலங்கள் போக தான் செய்யும். மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள்லாம் சில நேரத்தில் ஒட்ட தான் செய்யும். சில நேரங்கள் அது துளுக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ துளுக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் வந்ததா நான் நினைச்சு என்னுடைய உரை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.